ஜெபிப்போம். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறேன்ப்பா. அருமையான ஆண்டவரே, 39ஆம் சுத்திரத்தில் ஆண்டவரே, எங்களை கலந்து கொள்ளும்படியாக அழைத்து வந்தபடியால் நன்றியோடு துதிக்கிறோம். ஆவியானவரே, எங்களுக்கு முன்பாக நீங்கள் வந்து இந்த இடத்தை ஆயத்தப்படுத்தபடியால் நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, அந்த நேரத்தில் ஆண்டவரே வந்த ஒவ்வொரு முறையும் ஆசீர்வதிங்க. நீங்கள் வரப்போகிற மக்களை ஆசீர்வதிங்க, வர தடைப்பட்ட மக்களை ஆசீர்வதிங்க, எல்லாரையும் கூட்டி சேருங்கப்பா. நாங்கள் ஆரம்பிக்கப்படுகிற அந்த கூடுகையானது அதோட ஆரம்பம் முதல் முடிவரை உடைய கண்கள் இது மேலே வைக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய கிரியைகளில் பெரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, நல்ல ஜப வேளையில நீ மட்டுமாக ஆண்டவரை வந்து காத்து வழிநடத்து தயவாய் நன்றி 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 அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். இந்த 26ஆம் வருடம் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதியை நீ காண கொடுத்த கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். வந்திருக்கிற எல்லா ஊழியக்கார சகோதரர்களை ஆசீர்வதித்து கொண்டபடியால் ஏற்ற வேளையில கொண்டபடியால் நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, இன்னொரு ஊழியக்காரர்கள் அழைத்து வந்து மகிமைப்படுத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். பாடல் வேலை, ஜெப வேலை, செய்தி வேலை, சாட்சி வேலை, இன்னொரு பாடலும் ஆராதனையும் எல்லாவற்றையும் கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகள் செய்ய போற எல்லா ப்ரோக்ராம்ஸையும் ஆசீர்வதிக்கப்பா. வேலை வினா விடைகள் எல்லாவற்றையும் உடைய கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாத்தையும் நீங்க பூர்ணமாக வந்து ஆசீர்வதித்து வழிநடத்துறீங்க. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா துதிக்கான மகிமை உனக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஒன்றை கர்த்தாவின் ஜனமே,
யாவரையும் பேசி நாமத்தில் வாழ்த்துகிறேன், சகோதரர்களை வாழ்த்துகிறேன். அனைவரையும் உடனே வரலன்னு அவங்களுக்கு நன்றி. எல்லாத்துக்கும் திட்டத்தோடு இருப்போம். ஒரே காலம் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம். ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். ஆனால் ஒரு 10 மணிக்கு உங்கள் கையில் தான் சரியா? பாடல் 9 நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்து இருக்கிறது.
சொல்லாமல் இருக்கவே முடியாது. அவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக, தேவன் அருளியை சொல்லி முடியாத இவர்களுக்காக அவருக்கு கொடுக்கிறோம். அளவில்லாத அவரை திருவைகளுக்காய் ஆயுள் முழுவதும் கொடுக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அக்கினிமதி ஊழியத்தில் 38 வருஷம் முடிஞ்சு 39 வருஷம் காலத்து தேவனுக்கு கொடாபடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். அவர் செய்து விட்டதற்காக நன்றின்னு சொல்லி ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க. நினைவுகள் இன்னும் உங்களை பரலோகத்திலிருந்து உற்று நோக்கி கொண்டே இருக்கிறாங்க. ஆண்டுடைய நாமம் மகிமைப்படணும். நம்முடைய ஆண்டுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நம்ம எல்லாரும் இணைந்து இந்த அக்கினிமதி ஊழியத்தில் இணைந்து செயல்படணும். எல்லாரும் வாஞ்சையாய், மான் எப்படி நீரோடைய வாஞ்சையாய் நாடுவது போல நம்ம ஆண்டவரை நாடி இந்த ஊழிய காரியங்களில் நம்ம அனைவரும் வாஞ்சித்து இதில் ஒன்று சேர்ந்து இணைவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நானும் என் பிள்ளைகளும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுறோம். இது எல்லாரும் தெரிந்த பாடல் தான், நீங்களும் இது கூட படிக்கலாம்.
உற்சாகமாய் நாம் கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் தேவனை துதிங்கள் சொல்லிட்டு துதிக்கிறது நமக்கு ஏற்றதும் இன்பமாக இருக்கிறது. துதிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? கிருபைகளை பெருக செய்கிறாரு, ஆசீர்வாதங்களை கொண்டு வர்றாரு, தடைகளை நீக்கிறாரு, எதிலும் போட்ட எல்லா சோதனைகளையும் மேற்கொள்ள பலன் தரார் துதிக்கும் போது. அந்த துதி வேலையை நம்ம 3 பேர் எடுத்துக்குவாங்க. அவங்கள அன்போட அழைக்கவே வாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா சத்தம் பத்தாத ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ரெண்டு அந்த கரங்களை வசதி ஸ்தோத்திர ஜெபத்துக்கு வந்திருக்காங்க தான் நம்ம வருஷந்தோறும் இந்த ஸ்தோத்திர ஜெப கூட்டத்திற்கு ஒரு நாளை நியமித்து தேவன் நம்மை இவ்வளவாய் வழிநடத்தி வருகிறார். ஹல்லேலூயா எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம் தான் நமக்கு. சந்தோஷமா இருக்க மாதிரியே தெரியவெல்லாம் பார்த்தா நல்ல உற்சாகமா சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? கர்த்தருடைய சமூகத்துல நான் எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன் நம்ம மன மகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்க வேண்டும் சொல்லுங்களேன். தேவனை துதிப்பது என்பதே ஒரு மன மகிழ்ச்சி தான். அல்லேலூயா. உலகத்தில் உள்ள அநேக ஜாதிகளுக்கும் அநேக ஜனங்களுக்கும் கிடைக்காத மிகப்பெரிய ஒரு சாக்கியம் நமக்கு. அல்லேலூயா. தேவ ஜனங்களால் மட்டும்தான் தேவன் என்ன செய்ய முடியும்? துதித்து பாட முடியும். அப்படித்தானே? தேவ ஜனங்களை அறியாத ஜனங்களுக்கு யார் சொல்லிக் கொடுக்கிறது? நம்மை போன்றவர்கள் தான். நம்மை தான் தேவனை செஞ்சிருக்கார், தெரிஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஒவ்வொரு வருடமும் நாம இந்த ஸ்தோத்திர ஜெப கூட்டத்தை ஏறெடுப்பது கர்த்தருக்கு மிகுந்த பிரியமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, நாங்கள் கடந்து வரும்போது ஐயா எங்களை அழைச்சாங்க. மிகுந்த சந்தோஷமா எங்களை அழைச்சாங்க. நாங்கள் எடுத்து வாசிகள் இந்த ஊழியத்தை இந்த சிஎஸ்சி சபையில், இந்த கீழப்பாவ சபையில் நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கும் போது அம்மா எங்களை அன்போடு அவங்க அழைத்தார்கள். வந்து எங்களை ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக ஐயா எங்களுக்கு ஜோப் பண்ணி ஒரு வார்த்தை சொன்னாங்க. இந்த அன்பு சகோதரங்க, இவர் பேர் வந்து ஜோசப் ராஜா. அவருடைய சாட்சியெல்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு சாட்சி. ஐயா அவங்களுக்கு இவங்களுக்கு கொடுத்த பேர் என்ன தெரியுமா? சொல்லுங்க. இடி முழக்கத்தின் ஐயா சொல்லுங்க சொல்லுங்க. இடி முழக்கத்தின் பிரசங்கியார் சொல்லிட்டு தீர்க்கதரிசி என் சகோதரனுக்கு பேர். ஐயா அவனை நினச்சி பார்க்குறேன். என்னை பற்றி ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஐயா என்ன பாருங்க, தீர்க்கதரிசி ஆளுங்களை அறிகிற ஊழியக்காரன்னு சொல்லி எனக்கு பேர் வச்சாங்க ஐயா. ஏன்னா நான் நீரோட்டத்தில் நான் பார்ப்பேன், நிலத்தடி நீரோட்டத்தில் நான் பார்ப்பேன். ஐயா ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை எனக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு நான் ஐயாவை நினச்சி பார்ப்பேன். அது நம்மளுக்கு இல்லை. அவர் சொன்ன வார்த்தை அவர் நடத்தின அந்த பயணத்துக்கு பாருங்க, அது விடாத நம்ம பாதுகாத்துட்டு இருக்கோம். அல்ல இல்லையா? அதே பெரிய திரும்பி இல்லையா? ஐயா பார்த்தீங்கன்னா அவ்வளோ அன்பு நிறைந்த ஒரு ஐயா. அதை நான் ஒரு நாள் நான் நினச்சி பார்ப்பேன். அந்த இப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியை அது கடைசியாக நாங்கள் செய்தி கேட்டோம் பாருங்க. அவங்க செய்தி கொடுக்குற வேலையில் ஒரு சத்தியத்தை சொன்னாங்க. நம்ம 36வது ஸ்தோத்திர ஜெப கூட்டம் நினைக்கிறோம்மா, ஞாபகம் இருக்காம்மா? ஐயா கொடுத்த செய்தி உங்களுக்கு 36வது ஸ்தோத்திர கூட்டத்தை நாங்கள் வந்திருந்தோம். ஐயா ஒரு எடுத்து வாசித்தாங்க. ஒரு 2 ஸ்திரீகளுடைய வாழ்க்கையில் தேவன் அவளோடு சஞ்சரித்த இந்த நாட்களை பற்றி ஐயா செய்தி எடுத்தாங்க. நான் பாடங்களுக்கு தான் வந்திருக்கேன். ஆனால் எங்கள் ஐயாவை நான் நினைவு நான் கண்ணீரோடு இருக்கிறேன். இந்த இடத்த அவங்க எவ்வளவு வைராக்கியத்தோடு கட்டி காத்திருப்பாங்க பாருங்க. அவங்க ஒரு செய்தியை கொடுத்தாங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்கிறேன் பார்ப்போமே. லூக்கா 10:38. 2 ஸ்திரீகளுடைய வாழ்விலே தேவன் எவ்வளவாய் ஒரு வார்த்தைகளை அவருக்கு கொடுத்திருக்காருன்னு சொல்லி லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 வாசிக்கிற பார்ப்போம். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. ஆமென்.
ஆ மாத்தாரோ பற்பல வேலைகள் செய்வதற்கு மற்றவர்களே அவரிடத்தில் வந்து ஆண்டவரே நான் தனியே வேலை செய்வதை சகோதரியரை விட்டு வந்திருக்கிறது உங்களுக்கு கவலை இல்லையா என முடிவு செய்யும்படி அவனுக்கு சொல்லும் என்றான். இயேசு அவளுக்கு பிரேசமாக மாத்தாளே மாத்தாளே மாற்றாளே மாற்றாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அல்லேலூயா. இதுதான் நம்ம ஐயா கொடுத்த செய்தி. அம்மா ஞாபகம் இருக்கா? ஐயா கொடுத்த செய்தி தான். அநேக காரியங்களை குறித்து இன்றைக்கு நாம் கவலை உள்ளவர்களாக இருக்கிறோம். கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி அந்த செய்தியை ஐயா கொடுத்தார்கள். பாருங்க, பிலிப்பியர் 4:4 எடுத்து வாசிக்கிறேன். ஒரு பாடலை நம்ம பாட போகிறோம். நம்ம சந்தோஷமாக இருக்கிற கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம சந்தோஷமாக இருப்பதற்கு இந்த பாடல் மூலமாய் தேவன் நம்மை வழி நடத்துவார் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். சந்தோஷமாக இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். இந்த பாடலை நான் பாட அந்த வசனத்தை வாசிக்கிறேன். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுவேன். கவலையை விட்டு கர்த்தருடைய சமூகத்தில் நான் எப்பொழுது என்ன செய்யணும்? சந்தோஷமா இருக்கு. பாடுவோமா? சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க,
நல்ல கரங்களை தட்டணும். நம்முடைய அந்த ஊழியத்தின் பாதையில் அநேக நெருக்கடிகள், ஐயா இந்த பகுதியில் சொன்னாங்க, ஊழியத்தில் அநேக நெருக்கடிங்க. எவ்வளவோ நெருக்கப்பட்டாலும் பாருங்க, இந்த இடத்துல அவங்க அந்த ஊழியத்தை நடத்துறதுக்கு எவ்வளவோ தடைகள், எவ்வளவோ பிரச்சனைகள். ஆனாலும் பாருங்க, இவ்வளவாதபடிக்கு தேவன் அவரை வைராக்கியம் அந்த ஊழியத்தை நடத்தினார். இல்லையா? அதனால தான் நம்ம அதை ஸ்தோத்திரத்தோடு கூட தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறோம். பாருங்க, தேவன் நம்ம எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்ற தேவன் நம்மை வேதத்தின் மூலமாக நம்மை வழிநடத்துகிறார். அல்லேலூயா. ஆமா, பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த அக்கினி மதில் என்கிற ஊழியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கிருபையில் தேவன் பாருங்க எவ்வளவாய் நம்மை வழிநடத்தார். பார்த்தீங்கன்னா, எவ்வளவு தோல்விகள் வந்தாலும், எவ்வளவு நஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு சொல்லுங்கள் சத்தமா, சொல்லுங்க, எல்லாம் வேதத்தை வாசிக்கிறோம் தான், நீங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுது சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுது சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுது சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுது சந்தோஷமாயிருங்க. பாருங்க, நமக்கு ஒத்தாசை தேவனிடத்திலிருந்து வருகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 121 எடுத்து வாசிங்களேன். 121 எடுத்து வாசிக்க பார்ப்போம். நம்முடைய ஒத்தாசை எங்கிருந்து வருதுங்க? சத்தமான வாசிங்களை வேதத்தை டக்கு டக்குன்னு பாட்டு படிப்போம். நம்ம எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். நமக்கு ஒத்தாசை கொடுக்கக்கூடிய ஒரு பர்வதமாய் இந்த ஊழியத்தை தேவை நம்மை வழிநடத்துகிறார். அல்லேலூயா. ஊழியத்தை நமக்கு ஒத்தாசை கொடுக்கக்கூடிய ஒரு பர்வதமாக தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சமூகத்துல இது 39 வருடம் நம்ம கடந்து வந்திருக்கிறோம்னா அது கர்த்தருடைய ஒத்தாசை இல்லாமல் இல்லைங்க. அல்லேலூயா. அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஊழியம், அநேகருக்கு விடுதலை கொடுக்கிற ஊழியம், அநேகரை பாதுகாக்கிற ஊழியம். அல்லேலூயா. ஒத்தாசை இங்கு தருது. பாடமாறு பாடல், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு பாட்டுக்காக தெரிஞ்ச பாட்டு தானே பாடலாங்க. கன்வென்ஷன் பாடத்தில் இருக்கிற பாட்டு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயே கண்ணுவளையே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயே கண்ணுவளையே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, கடல் காணும் வயல் வருவே
பக்கத்தில் நிழலாவதே. சூரிய பகலில் நிலவில் சேதப்படுத்தாதே. சூரிய பகலில் நிலவில் சேதப்படுத்தாதே. ஆசை வரும் பர்வதா ஏராயில் கண்களையே எடுத்தே. எனக்கு ஆசை வரும் பர்வதம் ஏராயில் கண்களையே எடுத்தே. எனத்தீரும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நேரம். எனத்தீரும் என்னை அணுகாமல் ஒவ்வொருவரையும் வழக்கையும் பத்திரமாக காப்பாரையில் உணர்வார். ஒவ்வொருவரையும் வழக்கையும் பத்திரமாக காப்பாரையில் உணர்வார். ஆசை வரும் பர்வதந்தரா என் கண்களையே எடுமே. எனக்கு ஆசை வரும் பர்வதந்தரா என் கண்களையே எடுமே. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஒரு அணில சொல்லுங்களேன். நல்ல அண்ணன் உற்சாகமா, இன்னும் உற்சாகமா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தீங்கும் என்னை செய்யதா அழுகாமல் எதை காப்பாருங்க சொல்லுங்க. ஆத்துமாவை காக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. சரீரத்தை மாத்திரம் கொள்வதற்கு பயப்படாதீர்கள் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்படித்தானே ஆண்டவர் சொல்லியிருக்காரு. சரீரத்தை மாத்திரம் கொள்வதற்கு பயப்படாதீர்கள், சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்திலே கொள்ள வல்லவருக்கு பயந்திருங்கள் சொல்லி சொல்றது. அல்லேலூயா. ஆமா, எந்த தீங்கும் நம்மை அணுகாதபடிக்கு